ஸ்டார்ட்அப் டிஎன் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட ஒரு நோடல் ஏஜென்சி. ஸ்டார்ட்அப் டிஎன்ல என்எஸ்டபிள்யூஎஸ் போர்ட்டல் ப்ரொஃபைல் கிரியேஷனுக்கும் டிபிஐஐடி அதாவது ஸ்டார்ட்அப் இந்தியா ரெகக்னைசேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரௌசரில் என்எஸ்டபிள்யூஎஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆனோடனே லாகின் ஆப்ஷனில் இன்வெஸ்டர் லாகினை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனோடனே நியூ யூஸராக இருந்தால் சைன்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சைனப்பில் நான் கம்பெனியோட ஃபுல் நேம் கொடுத்து தென் கம்பெனி மெயில் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் சைன்அப் நவ் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் கம்பெனியோட என்டிட்டி டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கம்பெனியாக இருந்தால் அதர்ஸ் ஆப்ஷனில் ட்ராப் டவுன் பாக்ஸில் ஆர்பின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட பேன் நம்பரை என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்பெனியோட போஸ்டல் அட்ரஸ் அண்ட் ரிஜிஸ்டர் அட்ரஸை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்பெனி ப்ரொஃபைல் பேஜில் பேன் நம்பர் கிட்ட வெரிஃபை நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரொசீட் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் சிக்னேச்சரி செக்ஷனில் ஆட் நியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவோட பர்சனல் பேனை என்டர் பண்ணிக்கோங்க. அது அதர்ஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஃபீல்டில் ப்ராஜெக்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட்ஸ் டிஎஸ்சி ஆப்ஷனில் எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஎஸ்சி பேஜ் ஓப்பன் ஆனோடனே ப்ரொவைடர் சர்டிஃபிகேட்டட் டோக்கன் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்சி பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ண அப்புறம் ரெஜிஸ்டர் டிஎஸ்சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிஎஸ்சி வெரிஃபிகேஷன் கோ டு சென்ட்ரல் அப்ரூவல்ஸ் அண்ட் ப்ரெஸ் ஆல் அப்ரூவல்ஸ் ஆப்ஷன். தென் சர்ச் பாரில் ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் அ ஸ்டார்ட்அப்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் ஆட் டு டேஷ்போர்ட் கொடுங்க. இப்போ மை டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் அதில் டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆனோடனே அப்ளை நவ் கிளிக் பண்ணுங்கள். தென் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை டிபிஐடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் ஃபில்லிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்எஸ்டபிள்யூஎஸ் ப்ரொஃபைல் க்ரியேஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்க மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.